ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண போறது ஒரு ஜாப்பனீஸ் டிவி மூவி தான் இது. இதில ஹைலைட் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு இது சீரிஸ்ன்னு நெனச்சு தான் இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். போய் பார்த்தா முதல் எபிசோடு 1 1/2 மணி நேரம்னு போட்டிருந்தது. 2வது எபிசோடு பார்த்தா அது ஒரு 1 1/2 மணி நேரம். அப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுது, 2மே வந்து படம். இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல டிவில ரிலீஸ் பண்ற படம். தியேட்டர்ல வராது. டிவில மட்டும் தான் வரும். இது என்ன மாரி கான்செப்ட் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது பார்க்கும்போதே. சரி ஃபர்ஸ்ட்டு ஒரு எபிசோடு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அது 1 1/2 மணி நேரம் படம் அது. சரின்னு பார்த்தேன். அது ரொம்பவே நல்லா இருந்தது. சரி ஓகே. 2வதும் பார்ப்போம். பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா சஜெஸ்ட் பண்ணலாம்னு தோணுச்சு. இப்போ 2யுமே பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. எங்கேயுமே போர் அடிக்கல. ஆக ஓஹோ இல்லைனாலுமே எங்கேயுமே போர் அடிக்கலங்கிறனால தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு அது என்னன்னு தான் பார்க்க போறோம். நான் சஜெஸ்ட் பண்ண போற இந்த டிவி மூவி பார்த்தீங்கன்னா, Netflixல தான் அவைலபிளா இருக்கு. இந்த டிவி மூவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கியோஜோ. இந்த கதையை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். கசாமா அப்படிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவரோட வேலை என்ன அப்படின்னா, இந்த போலீஸ் ஆகணும் அப்படின்னு கனவுகளோட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லையா? அவங்களெல்லாம் ஆராயறது தான் அவரோட வேலை. அவங்கலாம் வந்து இதுக்கு தகுதியானவங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாரு. அது எந்த அளவுக்கு செக் பண்ணுவாரு அப்படின்னா, அவங்களோட உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பரவால்ல, அந்த அளவுக்கு கூட போயிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அவரு. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எவனாவது ஒருத்தன் சின்ன தப்பு பண்ணாலுமே, டக்குன்னு வித்ட்ராவல் ஃபார்ம் எடுத்துருவாரு. எதுக்கு அப்படின்னா, அவ்வளோதான் நானே வந்து வெளியே கிளம்பிடுறேன்னு சொல்ற மாரியான ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்து கையில குடுத்துருவாரு. நாளைக்கு இல்லைன்னா 2 நாள் அப்ளை பண்ணிட்டு கிளம்பிருன்றுவாரு. அந்த மாரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர். இவங்க கிட்ட ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கள பத்தின கதை தான் இந்த மொத்த படமே. இந்த சீசன் 1ல இருக்கிற பார்ட் 1 மூவி அண்ட் பார்ட் 2 2லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரே கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஐ மீன் ஒரே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இதில் காட்டுறாங்க. அவங்க எப்படி கிராஜுவேட் ஆகிறாங்க, அவங்கள யாரெல்லாம் கிராஜுவேட் ஆகுறாங்க அப்படிங்கிறத இந்த 2 பார்ட்லயும் சொல்றாங்க. இந்த சீரிஸை சஜெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் மாங்காவாகவும் வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்லா ஹிட்டும் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன நினச்சேன், சரி முதல்ல பார்ப்போம். ஒரு கொஞ்ச நேரம் பார்ப்போம். நல்லா இருந்ததுன்னா சஜெஸ்ட் பண்ணலான்னு தோணுச்சு. ஆனால் ஒரு படமே வந்து எனக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் போயிருச்சு. அதனால தான் சரி ஓகே சஜெஸ்ட் பண்ணலானே தோணுச்சு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயம் டிஸ்கவர் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஜப்பான்ல டிவிகளுக்கு மட்டுமே ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள் நெறைய பண்றாங்க. அது டிவில மட்டும் தான் டெலிகாஸ்ட் ஆகுது. தியேட்டருக்குலாம் வராது. ஸோ அந்த மாரி நெறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, Netflixலயே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சில படங்கள்லாம் வந்து நல்ல ரேட்டிங்லயும் பார்த்தேன். ஒரு சில இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட்டா இருந்தது. அத நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த 2 பார்ட் பார்த்து முடிச்சுட்டு என்ன நெனச்சேன், சரி ஓகே கொஞ்சம் ஃபீவரா இருந்தது. இப்போதைக்கு வீடியோ போட வேண்டாம். ஏன்னா நான் பேசுறது எனக்கே சரியா கேட்க மாட்டேங்குது. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 4 நாள் வீடியோ போடல. இப்போ போய் செக் பண்றேன் சீசன் 2 விட்டுருக்காங்க கியோஜோல. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 படங்கள் விட்டுருக்காங்க. அதில ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். இன்னொரு படமும் 2 மணி நேரம். கிட்டத்தட்ட 4 படம் 2 சீசனா விட்டுருக்காங்க. ஸோ நான் அதுவும் பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடே. நான் இன்னைக்கு சஜெஸ்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த 2 பார்ட் உள்ள சீசன் 1 தான். மறக்காம பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல வேற சஜஷனோட நான் உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க் யூ சோ மச்.